The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. Irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அவர் வீடியோ காலே பேசலங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? அதுக்கான ஆய்வெல்லாம் பண்ண மாட்டீங்களா? வீடியோ கால் எங்க பேசுறாரு? இன்னைக்கு ஏஐ எல்லாம் இருக்கு. இல்லை, இவர் மனுஷன்தான் அப்படிங்கறத அவர் உணர்றாரான்னு எனக்கு தெரியல. அரசியல்னு வந்துட்டீங்க, மக்களுக்காக தான், நலனுக்காக தான் அரசியல் செய்யணும்னு வந்துட்டீங்க. நீங்க யாருங்க போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்? இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனை போலீஸ்க்கு கொடுக்குறீங்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ரெண்டு உங்களுடைய இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ரெண்டு உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கட்சியில வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல. எங்க தலைவர் வீடியோ கால்ல எல்லாம் பேசுறவர் இல்லைங்க, அவர் வீட்டுக்கே போய் பாக்குறவருங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அப்புறம் நாங்க போட்டு அடின்னு அடிச்சு, நாங்க போட்டு கேள்வி மேல கேள்வியை கேட்டு, வீடியோ கால்ல பேச மாட்டேன்னு சொன்னவர் தான் வீடியோ கால்ல பேசுறாரான்னு கேட்டு, அதற்கப்புறம் இருங்க, வீடியோ கால்ல பேசின விஜய் என்ன சொல்றாரு, நாங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் போறோம். எந்த கோர்ட் இவரை ஸ்டாப் பண்ணுச்சு, நீங்க போவாதீங்கன்னு சொல்லிச்சு. போலீஸ் பெர்மிஷன் இருக்குன்னா முதல்ல நீங்க அதை நாடுறீங்க, நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. யாரும் எந்த அரசு எடப்பாடியா இருக்கு அந்த மாதிரி இருக்கா? சாரி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் இவர் தானே. என்ன மாதிரி இது அரசியல் அப்படிங்கறது தான் நமக்கு புரியுது. முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு நிலைப்பாடு, போக்கு. அதை அவர் உணரணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாத்திமா ஃபர்கானா இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். கரூர் துயர சம்பவம், விஜய் அவர்கள் இப்போ வீடியோ கால் மூலிமா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஃபோனில் கால் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்நிலையில் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களாக விஜயை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்க நிலையில், திமுகவை விட ஒரு படி மேலே போயிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை கொள்கை பரப்பு செயலாளர் நிறைய பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும், அதை தாண்டி விஜயோடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் டே பை டே இந்த வீடியோ கால் மூலிமா கால் பண்ணுறாரு. அடுத்து பாதுகாப்பு கேட்டு டிஜிபிகிட்ட ஒரு கோரிக்கை மனு எடுத்திருக்காரு கரூர் போகிறதுக்காக. இது எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறதுல திமுக ஒரு படி மேலே போயிட்டு நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் பொதுவெளியில் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே எல்லா அரசியல் கட்சிகளுமே அவங்களுடைய நிலைப்பாட்டை உளப்பூர்வமாக எந்த சமரசமும் இல்லாமல், அவங்களோட லாப நஷ்ட கணக்கு இல்லாமல் முன்வைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. எல்லாருக்குமே உள்ள ஒரு தேவை அடங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட, நேற்றை கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது அவங்க கொடி பறக்குது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கக்கூடிய இல்லை இவ்வளவு அசம்பாவிதங்கள் ஒரு கட்சியினால நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் ஒரு கட்சியை தன்வயப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது அந்த மனநிலை தேர்தலினுடைய வெற்றிக்காக லாபகரமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே தான் பிஜேபியும் செய்யுது. அதைத்தான் இன்னைக்கு திமுகவும் இவர்கள் மீது ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல அவங்க லெத்தாஜிக்கா ரொம்ப சைலண்டா அதை விட்டு ரசிக்கிறதுக்கு தான் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தார்கள். அதே போன்று இப்போதும் அவர்கள் இன்னும் யாரெல்லாம் கொந்தளிக்கிறாங்களோ நல்லா கொந்தளிக்கட்டும் அப்படிங்கிறத அவர்கள் செய்யறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இவர்களை அம்பலப்படுத்தணும், இல்லை இதை உடைத்து பேசணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரொம்ப நேர்மையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேர்மையா இருக்கிறோங்கிறத தவிர்த்து அது ஒரு மனிதாபிமானம் தானே. தமிழ் தேசியம் என்பதே அறத்தின் பால் வழி நின்று செய்யக்கூடிய அரசியல், மனிதநேய பண்பு, மானுட பண்பு, இதெல்லாம் உள்ளடக்கியது தான் தமிழ் தேசிய அரசியல். அரசியல் விடுதலை என்பதை இரண்டாம் கூறு தான் நான் பார்க்கிறேன். முதல்ல மனிதநேய பண்புங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அப்போ ஒரு லேமேன் டேர்ம்ஸ்ல நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு கொடுந்துயரம் இது, ஒரு பேரவலம் தமிழ் சமூகத்துல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இதுவரைக்கும் இந்த அரசியல் வரலாற்றிலேயே யாருமே கண்டிராத ஒரு ஸ்டாம்பீட் வழியாக 41 உயிர்கள் போயிருக்கு. அவ்வளோ தமிழ் உயிர்கள் போயிருந்தாலுமே கூட அதை குறித்து எந்த ஒரு கொஞ்சமான ஒரு துன்பமோ இல்லை அது குறித்தான ஒரு வலியோ ஏதோ ஒண்ணுமே உண்மையா கடத்தவே இல்லை விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்ப இதை உடைத்து பேசக்கூடிய ஒரே இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நாம சீமான் அவர்களும் சரி, இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பொறுப்பாளர்களும் சரி, எங்களுக்கு இதை ஈஸியா கடந்து போக முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் அரசியல் செய்து வந்திருக்குன்னா எங்களுடைய தொடக்கமே எங்களுடைய மரணங்கள் தான் நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஈழ மரபு வழி தாயகமாக இருக்கக்கூடிய ஈழ நாட்டுல வந்து எத்தனை உயிர்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டு மண்ணுல விழுந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த உயிர்களுடைய அந்த அந்த அங்கேருந்து மலர்ந்ததுதான் நாம் தமிழர் கட்சி. அங்கேருந்து தொடங்கினதுதான் நாம் தமிழர் கட்சி. அப்போ ஒரு உயிரினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது இன்னைக்கு வரைக்கும் எங்களால உணர முடியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட நிலத்தை நினைச்சு வருந்தும் போது இப்படி ஆயிடுச்சே நம் தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்னு வருந்தி நம்மளால உணர முடிஞ்சனால, ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னன்னு தெரிந்தனால இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறத ஆழ்ந்து உடைத்து பேச வேண்டிய ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி. விஜய் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்களா நீங்க? விஜய் தான் இதுக்கு முழு பொறுப்பு. அந்த கூட்டத்தை வந்து ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுக்கு போய் 41 உயிர் வந்து பலி போயிருக்குன்னா பேசுறீங்கல்ல. இந்த இடத்துல விஜய் ஒரு பக்கம் குற்றச்சாட்டினாலும் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் இந்த அளவுக்கு கடுமையாக எடுத்து நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கலாமே. நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள்லாம் சொல்றீங்கல்ல, அரசாங்கத்தை இந்த இடத்துல விமர்சிக்கவே இல்லையே. இல்லை, நாங்க தொடக்கத்துலன்னு சொன்னது நான் முதல்ல இருந்தே வந்து லெத்தாஜிக்கா வந்து அங்க விட்டதன் விளைவு தான். நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்தே நீங்க அங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இவ்வளவு பெரிய க்ரௌடை எப்படி மொபிலைஸ் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அரசுக்கோ அரசினுடைய காவல்துறைக்கோ தெரியாதது இல்லை, தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த கூட்டத்தை அவர்களால யார் வந்தாலும் வந்து சரி செய்ய முடியாது, எவ்வளவு போலீஸை டிப்ளாய் பண்ணாலும் சரி செய்ய முடியாது அப்படிங்கிறத பல அரசியல் நோக்கர்களும் ஆய்வாளர்களும் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதை ஒத்துக்கொள்கிறது நாம் தமிழர் கட்சி. இல்ல, இப்ப நீங்க ஒத்துக்கொள்றீங்களா, அரசாங்கத்தையும் விமர்சிக்கிறீங்களா? ஆனா இந்த அளவுக்கு நீங்க விஜய் அவர்களை விமர்சிக்கலாம் இல்ல, அதோட 2 படி மேல போய் தான் விஜய் மேல எவ்வளவு அதுல நீங்க அழகு வைத்து அளவீடு வைத்து நீங்க பார்க்கணுங்கிறது எனக்கு சரியா படல. ஏன்னா கட்டாயம் விஜய் வந்து தார்மீக பொறுப்பு எடுக்கணும். அவர் வந்து பேர் மினிமமா இதுக்கு நான் பொறுப்பு எடுக்கிறேன், அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறேன்னே சொல்லலைங்க. 41 உயிர்ல 9 குழந்தைகள். அந்த பொறுப்பு எடுத்ததுனால நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கால் பண்ணி வீடியோ கால்ல நான் நேர்ல வர முடியல, அவர் வீடியோ காலே பேசலங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? அதுக்கான ஆய்வெல்லாம் பண்ண மாட்டீங்களா? வீடியோ கால் எங்க பேசினாரு? இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்து இருக்கு. ஏஐல ஏதோ ஒரு உருவத்தை வந்து அங்க உட்கார வச்சு பேச வச்ச மாதிரி வீடியோ எடுத்து ஒரு அரசியல் செஞ்சாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி திட்டமிட்ட அரசியல் நோக்கம் அப்படிங்கறது நமக்கு புரியல. முழுக்க வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து எடுத்துக்கோங்க. அங்க 41 உயிர்கள் அவருக்கு அங்க அந்த கூட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே 10 உயிர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை குறித்து இவர்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் யாருக்குமே இல்லாத அளவுக்கான ஒரு வியூ வந்து விஜய் அவர்களுக்கு அந்த கேரவேன் மேல இருந்து நல்லாவே செருப்பெடுத்து வீசினாங்க. கீழந்து செருப்பெடுத்து மக்கள் வீசினாங்க. இங்க மக்கள் வந்து ஒரு 10 பேர் இறந்துட்டான், 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ஒருத்தவன் வந்து வாய் பேச முடியாதவர் இங்க இருந்து கையை ஆக்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. எல்லா காணொலி காட்சிகளும் விட்னஸா நம்ம கண் முன்னாடி இன்னைக்கு இருக்கு. ஒரு அந்த ஸ்பாட்ல இருந்தவருக்கு இவ்வளவு அசாதாரண சூழல் இருக்கு, இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கு, அந்த கிரௌடு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறத அங்க இருந்து பேசக்கூடிய விஜய்க்கு கட்டாயம் தெரிந்திருக்க கூடும். ஆனால் அதையும் தாண்டி அதை பொருட்படுத்தாமல் அங்கிருந்து உடனடியாக அவர் வந்து திருப்பியும் திருச்சிக்கு கிளம்பி அங்கிருந்து திருச்சியில சென்னைக்கு மிக 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 விரைவாக அவரால் பின்னாடி வர முடிஞ்சது. ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட அவரால் வந்து பதில் சொல்ல முடியல. இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கிற செய்தி அப்போது வந்து தெரியாது. சரிங்க, வீட்டுக்கு வந்துட்டார்ல, அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லிருக்கலாம்ல, போய் அங்க நின்னு பாருங்க, அங்க என்னமோ அசாதாரண ஒரு நார்மலா இல்ல அந்த சிச்சுவேஷன், அது என்ன அப்படிங்கறத ஹேண்டில் பண்ணுங்க, நம்ம இப்படி புறமுதுகிட்டு ஓடினா அது அழகு இல்ல. நீங்க அன்னைக்கு மாநாடுகள்ல உட்காந்து பேசும்போது என்ன சொன்னீங்க? மக்களுக்காக இருப்பேன், மக்களுக்காக பேசுவேன், மக்களுக்காக நடப்பேன், மக்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை தேடி வந்த மக்கள் 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அத பத்தி எந்த கவலையும் இல்லாம நீங்க விஜய் அவர்கள் சொல்றது கேளுங்க, ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் ஏன் உடனடியா மறுபடியும் சம்பவ இடத்துக்கு, நானும் மனுஷன் தானே, நான் எப்படி அந்த இடத்த விட்டு போக முடியும், மறுபடியும் வரத்துக்கு முயற்சி பண்ணும் போது இல்ல நீங்க வந்தீங்கன்னா வந்து அங்க வந்து ஒரு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அசம்பாவிதம் நடக்கலாம்னு சொன்னதுனாலதான் இதெல்லாம் சாக்கு போக்குங்க. இதெல்லாம் சாக்கு போக்கு. நீங்க சரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் நடக்கும்னு நினைச்ச நீங்க ஏன் உங்களோட செகண்டரி லைன் லீடர்ஸ அங்க உடனடியாக போய் பார்க்க சொல்லல? ஏன் ஒரு கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட அந்த மருத்துவமனை வாசல்ல இல்ல? அவ்வளவு கோன்னு இருந்துச்சுங்க. நம்ம எல்லா ஊடக காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. எங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்க உங்களோட அக்கௌண்டபிலிட்டி, எங்க உங்களோட மனசாட்சி போச்சு? இன்னைக்கு 13 நாட்களுக்கு பிறகு 10 நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ வேற விட
பண்ணும்போது என்ன சொல்றீங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. அதோட என்ன சொல்றீங்க, சிஎம் சார் நான் இங்கதான் இருப்பேன், நீங்க இங்கதான் இருப்பேன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதுக்கு ஓடி போனீங்கன்னே நமக்கு தெரியல. அதோட சேர்ந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு ஆளால எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு தப்பு நடந்தா, ஒரு கொலீக் யாரோ ஒருத்தவங்க தப்பு நடந்தாலே அந்த கொலீகோட தப்ப ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனும் எடுத்துக்குது இல்லையா? நாங்க தான் இந்த தவறை பண்ணோங்கிற அந்த கிளையண்ட் கிட்ட, அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்லி அதை சரிப்படுத்துவீங்க. ஆனா உங்களுடைய ஆர்கனைசேஷன், உங்களுடைய கட்சி நடத்திய ஒரு பேரணியில, ஒரு பரப்புரையில அதற்கு வந்த மக்கள், உங்களுடைய விருந்தாளிகளை, உங்களுடைய வீட்டுக்கு வந்து இறந்தவர்களுக்காக ஒரு அக்கௌண்டபிலிட்டி கூட எடுக்காம எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றது இது என்ன மாதிரி மனநிலை? நார்சிசம் அப்படிங்கிறது மிக மிக பொருந்தக்கூடிய ஒரு சொல் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இதற்கு அப்புறமும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாருல, நான் அரசியலுக்கு வருவேன், திருப்பியும் என்ன நமக்கு அகேன்ஸ்டா என்ன மாதிரியான சதி வலைகள் பின்னப்பட்டாலும் திருப்பி வருவேங்கிற மாதிரியான ஒரு தொனியில அவர் வந்து இந்த வீடியோவை பதிவு செய்யறாரு. இது முழுக்க முழுக்க ஒரு நரேஷன் செட்டிங். திமுக இதற்கு காரணம் என்னென்னமோ சொன்னாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, பாம்பு போட்டாங்க, செருப்பால் அடிச்சாங்க. ஆனா சொல்லிருக்கிறாருல இவரு, இதுதான் இவங்கதான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா யாருமே அங்க கத்தியால கீரவோ காரணம் சொல்ல. மேம் விஜய் என்ன சொல்லிருக்காருன்னா, மத்த இடத்துல பரப்புரை நடக்கும் நடக்காது, கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, மத்த இடத்துல இவர்தான் மேடைக்கு மேடை சொல்றாருங்க. பிஜேபியும் திமுக, அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிற நரேஷனை மெய்ப்பிக்கிறதுக்காக 41 உயிர்களை வந்து இவர் வந்து காவு கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்து எழுது. அதே மாதிரி மீண்டும் சொல்றேன், இதுல இது ஓகே, கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து, அதுக்கு வந்து முதன்மை பொறுப்பு வந்து ஏற்றுக்கிறது வந்து விஜய். ஏன்னா அவருக்கு அந்த கூட்டம் வந்து அவருக்காக கூடின கூட்டம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது. ஏன்னா வந்து அந்த க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஓகே, விஜய் அவர்கள் உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும், அதை அவர் செய்ய தவறிட்டார். ஸோ அதுக்கான விமர்சனங்களை வந்து அவர் இப்போது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற கட்சிகளாகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், அந்த விமர்சனங்கள் வந்து வச்சுட்டு இருக்கீங்க. இந்நிலையில் அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட வீடியோ கால் பேசுகிறாரு. நான் கரூருக்கு வருவேன் கண்டிப்பாக, இந்த போலீஸ் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எஸ்பி ஆபீஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் பேசும்போது சார் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களை எல்லாம் பார்க்க வருவேன் அப்படின்னா, எந்த கோர்ட் இவரை வரக்கூடாதுன்னு தடுத்தது? எந்த கோர்ட் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது? இல்ல இவர் மனுஷன் தான் அப்படிங்கறத அவர் உணர்றாரான்னு எனக்கு தெரியல. எங்க அரசியல்னு வந்துட்டீங்க, மக்களுக்காக தான், நலனுக்காகத்தான் அரசியல் செய்யணும்னு வந்துட்டீங்க. நீங்க வந்து நீங்க யாருங்க போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸ்க்கு கொடுக்குறீங்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ரெண்டு இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது ரெண்டு உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கட்சியில வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல. வராதிங்க, இந்த மாதிரி போகாதீங்க, இந்த மாதிரி கூட்டம் இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. இது வந்து இது என்ன மாதிரி, இது என்ன சொல்றது, தான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு ஒரு நினைப்பு இருக்கிறனாலதான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் வருது. கடந்த காலத்துல இவர் போயிருக்கிறார் இல்லைங்க, அனிதாவை பார்க்க போயிருக்கிறாருங்க, அனிதாவினுடைய மரணத்துல அனிதாவை பார்க்க போயிருக்கிறாருல, அஜித்குமார் கொலை நடந்த போது அவரை போய் பாக்குறதுக்காக போயிருக்கிறாருல. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரா இல்லையா? ஒரு படப்பிடிப்புக்கு போகணும்னா போக முடியுதா இல்லையா அவரால? அப்பெல்லாம் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குதா? அதுவும் இப்ப கரூர் சம்பவத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இதுல 41 உயிர்கள் இப்ப நீங்க திருப்பி போய் அந்த கரூர் மக்களை பாக்குறதுக்கு 1000 காரணங்கள் சொல்றீங்க. அதுல இவ்வளவு உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் வேணும்னு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து இத்தனை கைட்லைன்ஸ் கொடுக்குறீங்க, விதிமுறைகளை கொடுக்குறீங்க. உங்களுடைய மக்களை போய் பாக்குறதுக்கு இவ்வளவு விதிமுறைகள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யாருங்க? நீங்க யாரு? நீங்க உண்மையா இங்க அரசியல் செய்யதான் வந்தீங்களா? இல்ல உங்களுடைய ஒரு சீன் கிரியேட் பண்றது, டு பி வெரி ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல போடணும் அப்படின்னா ஒரு வெட்டி சீனை கிரியேட் பண்றதுங்க. இங்க இவர் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது. நீங்க முதல்ல சாதாரண மனிதர்னு நீங்க எப்ப உணர்றீங்களோ அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க. அரசியல்ல இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வகையில ஒரு கீழ்த்தரமான ஒரு முன்னுதாரணத்தை இப்போ செட் பண்ணிட்டு இருக்கிறாரு விஜய்ன்னு நான் சொல்வேன். இது வரைக்கும் இந்த 75 ஆண்டுகால விஜய் ஒரடியா வந்து அடிக்கிறதும் வந்து
அப்படிங்கிற தேவையெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கடந்து நாங்க மனசாட்சியை முன்வைத்து இந்த விமர்சனங்களை அவர் மேல வைக்கிறோம். நீங்க விமர்சனம்ங்கிறத ரொம்ப சின்னதா எடுத்துக்கிறாங்க. வாய்ப்பா பயன்படுத்தி அதிமுக வந்து ஒரு புறம் வந்து பிஜேபி ஒரு பக்கம் வந்து அவங்க கண்ட்ரோல் விஜய் கொண்டு வர நினைக்கிறாங்கன்ற மாதிரி இதை வாய்ப்பா பயன்படுத்தி நாம் தமிழர் வந்து விஜய் வந்து அவருடைய கடந்த காலங்களில் உங்களுக்கு இந்த கருத்து முரண்கள்லாம் இருந்திருக்கு, கொள்கை முரண்கள் இருந்திருக்கு. இதை வாய்ப்பா பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா வந்து விஜய ஒரு விமர்சனத்தையும் கடந்து ஒரடியா அடிக்கிறாங்களான்றதான் என்னுடைய கேள்வி. முதல்ல அவர் விஜய் வந்து கட்சியை தொடங்க போறோம்னு சொன்னப்போ யாருங்க வாழ்த்துனா? நாங்க தானே சொன்னோம். இங்க சமூகத்துல எத்தனையோ அவலங்கள் கூட இணைந்து பயணிப்பார் நினைச்சு நீங்க வாழ்த்துனீங்க. அதுக்கப்புறம் அது அவர் வேற பாதையில செல்றாரு. நாங்க சொன்னது எல்லாத்தையும் நீங்க மறந்து சும்மா இதை மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது சமூகத்துல நடக்கக்கூடிய அத்துணை அவலங்களையும் எதிர்த்து களமாடுவதற்கு இன்னொரு தூணாக விஜய் அவர்கள் அமைவார் அப்படிங்கிற நம்பிக்கையில நாம் தமிழர் கட்சி இருந்தது. என்னைக்கு அவர் கொள்கையை தன்னுடைய விளக்கத்தை சொல்றாரோ அன்னைக்கு நம்ம வந்து அவரை பத்தி விமர்சனங்களை முன்வைக்கலாம். அது வரைக்கும் வரவேற்கிறோம், அவரை பாராட்டுறோம். இன்னொரு மண்ணின் மைந்தராக அவர் அரசியல் செய்யறதுல எந்த பிணக்கும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகத்தான் எங்களுடைய பார்வையை முன் வச்சோம். ஆனால் கொள்கையை அவர் வந்து ஒரு புரிதல் இல்லாம அந்த பக்கம் நிக்கிறதா இந்த பக்கம் நிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல நடுநிலை என்கின்ற பேர் வழியில தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள்னு சொல்லி அந்த நிலை ரொம்ப கொடுநிலை, அது நடுநிலை இல்லை அப்படிங்கிறத நாங்க விமர்சிச்சு அதற்கு பிறகு அவர் எடுத்து வைத்த எல்லாமே வந்து ஒரு விளம்பர அரசியல். திராவிடம் என்ன செய்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மண்ணில் நிலைநாட்டிக்கிட்டு இருக்கோ அதனுடைய நீட்சியாக ஒரு விளம்பர அரசியலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஏதாவது ஒரு பேச வராரு, இந்த விஷயத்த பேசி இதை வந்து மக்கள் டேக்கவே எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஏதாவது ஒரு மாநாட்டு விஷயத்த நீங்க சொல்லுங்க, நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லு. எல்லா இடங்கள்லயும் திருச்சியிலையா இருக்கட்டும், மதுரையிலையா இருக்கட்டும், அவர் வந்து பரப்புரை ஸ்டார்ட் பண்ண திருவாரூர் நாகப்பட்டினமா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே மக்கள் அவர் பேசுவதை கேட்பதற்காக வந்தது மாதிரி தெரியல. அது வெறும் ஒரு ரசிகர் கூட்டம். ஒரு ஹீரோ எப்படி இருப்பா, சின்ன பிள்ளைங்க சொல்லுதுங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுதுங்க, அவரை பாக்குறதுக்கு தான் இந்த கூட்டம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுது. விஜய் ஒரு வேளை வந்து அரசியலுக்கு வராம ஒரு நடிகரா இருந்து கரூர் போய் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு விமர்சிச்சிருப்பீங்களா? இல்ல வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு கூட எடுத்துருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தானே எடுத்துக்க முடியும். ஏங்க நாங்க இங்க யாரு இந்த மாதிரி என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் மனசாட்சியை முன்வைத்து பேசுறோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி வந்து விஜய் ஹீரோவா இருந்தா நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறது உங்களுடைய பெர்செப்ஷனை நான் என்ன சொல்றது, இந்த எண்ணத்தை நான் என்ன சொல்றது? இது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால நாங்க இப்படி பேசுறோம் நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப அபத்தமான எண்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டவர்கள், கீழ்த்தரமான சிந்தனையை கொண்டவர்கள் கட்டாயம் நாம் தமிழர் கட்சியினர் கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சியும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு விஜய் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவர் வந்து இவ்வளவு மௌனமா இருந்துடக்கூடாது, ரியாக்ட் பண்ணிருக்கணும், இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் வந்து அபத்தமான விமர்சனங்கள் கிடையாது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் தான். ஆனால் அதெல்லாம் கடந்து போய் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அது அவர் ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. ஸோ அதற்கும் விமர்சனங்கள் வருது. அதை தாண்டி இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நேர்ல சந்திக்கிறேன்னு சொன்னதும் நீ வந்து வீடியோ கால்ல பேசுறியா? அரசியல் அழுத்தத்தின் காரணங்களாக எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவையும் கேள்விகளாக நாம முன்வைக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வீடியோ அன்னைக்கு என்ன சொன்னாரு ராஜ்மோகன் அவர்கள், அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக, இன்னைக்கு வந்து அவருடைய பொறுப்பு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாரு, எங்க தலைவர் வீடியோ கால்ல எல்லாம் பேசுறவர் இல்லைங்க, அவர் வீட்டுக்கே போய் பாக்குறவருங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அப்புறம் நாங்க போட்டு அடின்னு அடிச்சு நாங்க போட்டு கேள்வி மேல கேள்வியை கேட்டு வீடியோ கால்ல பேச மாட்டேன்னு சொன்னவர் தான் வீடியோ கால்ல பேசுறாரான்னு கேட்டு அதற்கப்புறம் இருங்க வீடியோ கால்ல பேசின விஜய் என்ன சொல்றாரு, நாங்க வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் போறோம். எந்த கோர்ட் இவரை வந்து ஸ்டாப் பண்ணுச்சு, நீங்க போவாதீங்கன்னு சொல்லிச்சு அப்படிங்கறத எனக்கு தெரியல. போலீஸ் பெர்மிஷன் இருக்குன்னா முதல்ல நீங்க அதை நாடுறீங்க, நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. யாரும் எந்த அரசு எடப்பாடியா இருக்கு அந்த மாதிரி இருக்கா? எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போனாங்களே, அந்த மாதிரி போலீஸ் பெர்மிஷன் கேட்டு போனாங்களா? இல்ல மத்த அரசியல் ஒன்றியத்துல இருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்களே, இந்த மாதிரி யாரு வந்தாலும் முதல்ல இவ்வளோ கைட்லைன்ஸ், இவ்வளோ இங்க இருந்து இது வரைக்கும் வந்து கிரீன் சிக்னல் போடணும், இல்ல அங்க வந்து தடை உத்தரவு வரைக்கும் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சீன் ஏன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே போயிருக்கலாம்,
இத்தனை நாள் வரைக்கும் நீங்க பனையூர்ல இருந்து வெளியே வராம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. சரி, இப்பயாவது போய் பாக்குறீங்க. அவங்க இப்ப இறந்து போனவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்மளால சொல்லவே முடியல, நம்மளால கற்பனையே கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் அவங்க கிட்ட வந்து அந்த நிவாரண நிதியை கொடுப்பதற்காகத்தான் இவர் போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த காசுக்காக செத்த கூட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுடைய மக்களை அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. காசுக்காக இல்ல, உணர்வாக நீங்க அன்னைக்கே அந்த 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 வலியையே தாங்க முடியாத அந்த மக்களுக்காக நாங்க நிக்கிறோங்கிற அந்த உறுதுணை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் உங்கள் பின்னாடி இன்னைக்கு மக்கள் நிப்பாங்க. இல்ல இன்னைக்கு அந்த வீடியோ கால்ல பேசுனவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க கிட்ட அந்த ஒரு மற்ற ஊடகங்கள்லாம் போய் பேட்டி காணும்போது சொல்றாங்க, அவர் வந்து எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன்னு சொன்னாங்க. குடும்பங்களில் யார் யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்களை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கூப்பிட்டு வராதீங்கன்ட்டு, ஏன் கூப்பிட்டு வந்தீங்க. இன்னும் அவர் ரொம்ப உடஞ்சி போய் தான் பேசினாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன, மீன் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு, மக்கள் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து உடஞ்சி போயிடாதீங்க ஐயா, இதுக்காக நீங்க வந்து தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம் மக்களே வந்து விஜய் அவர்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டுலாம் செய்திகள் வருது. அவங்க தரப்புல இருந்து அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க தரப்புல இருந்து இல்ல, அவங்க ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்க வந்தா ரெண்டு சாத்துட்டு தான் அவரை விடுவாங்க அப்படின்னு இல்லாம சொல்லுவாங்க. அவங்க தரப்புல இருந்து பேசும்போது இப்படிதாங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு மனுஷனா, சக மனுஷனா, அவங்களோட வீட்டினுடைய உறுப்பினரா இருந்து நீங்க யோசிங்க. சகோதரர் விஜய் அவர்களுடைய வீட்டுல இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா 10 நாள் கழிச்சு வந்து பாப்பாரா? மக்களுக்காக நீ அரசியல் செய்ய வர அப்படின்னா அந்த மக்கள் உன்னோட வீட்டு மக்கள் தானே, அந்த உங்களுடைய வீட்டினுடைய நலன் தானே. அப்ப நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்தா 10 நாளோ 13 நாளோ கழிச்சு வந்து பார்க்க மாட்டீங்க. அவங்க எப்படி உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இந்த மாதிரி கைவிரிக்க மாட்டீங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பதில் சொல்ல மாட்டீங்க. இந்த நாட்டையே காக்க போறேன்னு சொல்லி வந்த நீங்க ஒரு 40 பேருடைய துயரத்தில் கூட உடனடியாக பங்கெடுக்க முடியல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கேவலமான முன்னுதாரணம் தான் இந்த அரசியல் களத்துல அப்படிங்கிறத ஒத்துக்கணும். முதல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டியை எடுங்க. தப்பு நடந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றதை விட ஒரு நாசிசம் இருக்குமா, ஒரு ஃபாசிசம் இருக்குமா? நீங்க ஃபாசிசத்தை எதிர்க்க போறீங்களா? இதை நம்பணுமா மக்கள்? அதுக்காக மட்டும் மன்னிப்பு கேட்டிருக்காரு மேம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கிட்ட. நீங்க அந்த வீடியோ வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த வீடியோல வந்து நீங்க பேசுனது இப்படி பேசிட்டு கூடாது, நீங்க இதெல்லாம் சொல்லிருக்கணும், நீங்க வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும், பொது மன்னிப்பு கேட்டிருக்கணும், நீங்க அதெல்லாம் சொல்லல. சரி, அப்ப விஜய் அவர்கள் சொல்லட்டும், வந்து இந்த பிரச்சனைக்கு கட்டாயம் வந்து நாங்களும் வந்து இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கணும், எங்களோட வாலண்டியர்ஸ போதுமான அளவுக்கு அங்க போட்டிருக்கணும், இதெல்லாம் பண்ணல, உடனடியாக களத்துல வந்து எங்களுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகளாவது உங்களோட துணை நின்றுக்கணும், உங்களோட நிக்கல, இதெல்லாம் எங்க பிழைதான் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். சாரி கேட்ட அன்னைக்கு இவர் தானேங்க சொன்னாரு, சாரி வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் இவர் தானே. என்ன மாதிரி இது அரசியல் அப்படிங்கறதுதான் நமக்கு புரியுது. முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு நிலைப்பாடு, போக்கு. அதை அவர் உணரணும். யாரோ ஒரு என்ன சொல்றது, வியூக கவிழ்ப்பாளர்கள் 4 பேர் இருந்துட்டு உங்களுக்கு என்ன சொன்னாலும் செய்வோம் அப்படின்னா, சகோதரர் ஜூவில எழுதின மாதிரிதான். நீங்க என்ன ரோபோவா? சட்டியத்தை எடு அப்படின்னா எடுப்பீங்க, கீழே போட்டு உடை அப்படின்னா உடைப்பீங்க. அப்ப நாளைக்கு உங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் சொல்லுவாங்க, திமுகவோட கூட்டணி வை, பாஜகவோட கூட்டணி வைன்னு வச்சிருவீங்க. அன்னைக்கு கூட்டத்துல அதுக்கான செய்திகள் இப்போ ஒரே கசிஞ்சிட்டு இருக்கேன் மேம். அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி போறாரு, இல்ல வந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு கொடியை பார்த்துட்டு. இது அவங்களுக்கு நோக்கம் மக்கள் நலன் சார்ந்தது இல்ல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்கிறாங்க. அவர்களுக்கு நாளைய தேர்தல், அதுக்காக வந்த தலைவர்களாக இவர்கள் இருக்கலாமே தவிர்த்து நாளைய தலைமுறைக்கான வாழ்க்கைக்கான ஒரு அரசியலை செய்யணுங்கிற ஒரு உளப்பூர்வமான சிந்தனையோ நோக்கமோ மனசோ இவர்களுக்கு இல்லைங்கிறது இதுல அம்பலப்பட்டுருச்சு. இதற்கு முன்னாடி அவர் வந்தார் அப்படின்னா வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்த அரசியல் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லணும். என்ன கொள்கை, என்ன நிலைப்பாடு, எதை எதிர்த்து இங்க அரசியல் செய்றீங்க, யாருக்கான அரசியல் செய்றீங்க, இது எதுலையுமே புரிதல் இல்ல, ஒரு தெளிவு இல்ல, ஒரு ஆழமான தொலைநோக்கு பார்வையும் இல்ல, மக்களுக்கான தீர்வும் இல்ல. இது எல்லாத்தையும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் வந்து இதை அம்பலப்படுத்துறோம் அப்படின்னா எங்களுக்கு மனசாட்சி இருக்கு, அதனால அம்பலப்படுத்துறோம், அவ்வளவுதான். இதை நீங்க அந்த பார்வையில தான் பார்க்கணுமே தவிர்த்து இந்த இடத்துல விஜய் இல்லாம வேற எந்த டாம் டிக் அண்ட் ஹாரி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் விமர்சிச்சிருக்கோம், அவங்கள அம்பலப்படுத்தி பார்த்திருக்கோம். நான் அரசியல் களத்துக்கு வரேன், நல்லது செய்ய போறேன் வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடுபவர்கள் கட்டாயம் இந்த மண்ணில நிலைத்திருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். கண்டிப்பாக மேம், பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களே அடுத்தடுத்த நகர்வுகள் கரூருக்கு எப்போ செல்ல போறாருன்ட்டு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க, நேரத்திற்கு நன்றி மேம். தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Celebrate this festive season with Adyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders.